ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளோட மாரி செல்வராஜோட வாழை திரைப்படத்தை பற்றி தாங்க எல்லா தமிழ் ஆர்டிஸ்ட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு தமிழ் நடிகர்களும் இந்த திரைப்படத்தை பார்த்து மாரி செல்வராஜை பாராட்டாமல் இருந்ததில்ல. அந்த வகையில் இப்போ நம்ம தனுஷும் அவரோட விமர்சனத்தை கூறியிருக்காரு. இது ரசிகர்களுக்கு பெரிய பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதாவது நம்மளோட மாரி செல்வராஜ் இயக்கத்தில் லேட்டஸ்ட்டாக திரைப்படம் வந்தால் மாமன்னன். இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் செம பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. அடுத்ததாக ரசிகர்கள் இவர் எந்த ஒரு பெரிய ஹீரோ வச்சு எடுக்க போகிறார் அப்படின்றது அவளாக காத்துட்டு இருக்கும்போது இவர் ஒரு சின்ன பட்ஜெட்டில் வாழை அப்படின்ற திரைப்படம் இயக்கியிருந்தார். இது ரசிகர்களுக்கு பெரிய பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா இது, இவர் போய் இந்த சின்ன பட்ஜெட்டில் இயக்குறாரு அப்படின்ட்டு. ஆனால் இந்த திரைப்படத்தை பார்த்த ஒரு பெரிய பெரிய டேரக்டர், ஆக்டர்ஸ் எல்லாருமே நம்மளோட மாரி செல்வராஜுக்கு வாழ்த்தை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. லேட்டஸ்ட்டாக பார்த்த பாலா நம்மளோட மாரி செல்வராஜை கட்டி பிடிச்சி வாழ்த்து சொல்லியிருந்தார். மிஸ்கின் அவரோட வாழ்த்தை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சூரி அவங்களோட வாழ்த்தை தெரிவிச்சிருந்தாங்க. இந்தமாரி ஒருத்தருமே நம்மளோட மாரி செல்வராஜ்கிட்ட வாழ்த்து தெரிவிச்சுட்டே தராங்க. அந்த வேளையில் இப்போ நம்ம தனுஷும் அவரோட விமர்சனத்தை கூறியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிரிக்கவும் கைத்தட்டவும் அளவும் தயாராகுங்கள், உங்களை கடிக்க செய்யும் உலகத்திற்குள் நுழைய தயாராகுங்கள், உலகம் முழுவதும் உள்ள சினிமா ஆர்வலர்கள் கொண்டாடப்படும் அழகான படைப்பு வாழை, இயக்குனர் மாரி செல்வராஜ் மற்றும் குழுவினருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு அவரோட விமர்சனத்தை கூறியிருக்காரு. இதனால இந்த ரசிகர்கள் செம்ம அவளாக காத்துட்டு இருக்காங்க. அதாவது நம்மளோட வாழை திரைப்படம் நாளைக்கு திரையரங்குகள் செம்ம பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது.